Hello warriors, I am your chemistry tutor. So நான் இப்போ ஃப்ரீ ஹிட்ல ஒரு மெம்பராக மாறி இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் த்ரூ அவுட் என்டையர் கெமிஸ்ட்ரியை தமிழில் டீச் பண்ணுறதுக்காக நான் இங்கே இருக்கிறேன் அண்ட் டீல் த கொஷின்ஸ் வித் கனகா மேம்ஸ் அப்ரோச். ஸோ என்னோட அப்ரோச் என்னது அப்படின்னா LFT அப்ரோச். ஸோ தட் இஸ் லாஜிக்கலி ஃபர்ஸ்ட் திங்க். LFT அப்ரோச் தான் என்னோட அப்ரோச். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆர்கானிக்காக உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பிடிச்சிருக்காது. சில பீப்புள் அதை ஃபியரில் பார்த்துருப்பாங்க. இனிமேட்டு என்னோட அப்ரோச் படி நீங்கள் போனீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ வில் பி லவ்விங் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இவ்வளோ ஈஸியான கெமிஸ்ட்ரியா மேம் இது அப்படின்னு நீங்களே என்கிட்ட கேட்பீங்க. அந்தளவுக்கு யூ ஸ்டார்ட் லவ்விங் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு டெஃபினட்டாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயோ கெமிஸ்ட்ரிலாம் அங்கே நீங்கள் டீல் பண்ணுறப்போ எவ்வளோ கிளைகாலிசிஸ் நீங்கள் சும்மா படிக்கிறீங்க, அதை கெமிஸ்ட்ரியோட ஜாயின் பண்ணி படிப்பீங்க. என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் ஒன்றுலேயும் நடக்குது, என்னென்ன ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் படிக்கணும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு 2 சைக்கிள் கிடையாது, யூ வில் பி டீலிங் வித் 50 சைக்கிள்ஸ். ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் டெஃபினெட்லி கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும், எஸ்பெஷலி ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்டையர் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரியே ஃபார்மாவே ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் மெடிசின்ஸை கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாச்சும் ஐடியா இருக்கணும் இல்லையா? அந்த மெடிசின் என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டியில் இருக்குது, என்னென்னலாம் நடக்கும், வயிற்றுக்குள்ளே போனால் என்னென்ன ஆசிட்ஸ்லாம் அதுக்குள்ளே ரியாக்ட் பண்ண போகுது, என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு ஐடியா இருக்கணும் இல்லையா? டெஃபினெட்லி நீங்கள் அதை பயோகெமிஸ்ட்ரியில் படிப்பீங்க. பட் சின்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு வேணும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஓகே, நீட் 2025 எப்படிலாம் நம்ம கொஸ்டின் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா லாஜிக்கலி ஃபர்ஸ்ட் திங்க். என்னது மேம் இது வித்தியாசமாக இருக்குது, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸை நம்மளால் கம்மியான டைமுக்குள்ளே சால்வ் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திங்க் பண்ணக்கூடாது, முதல்ல லாஜிக்கலாக அதை திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லாஜிக்கலி ஃபர்ஸ்ட் திங்க், நாட் ஃபர்ஸ்ட் திங்க் லாஜிக்கலி. லாஜிக்கலான வழியில் போய் திங்க் பண்ணுங்கள், டெஃபினட்டாக நீங்கள் ப்ராடக்ட் எடுத்துடலாம். ஏன் மேம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 4 சாய்ஸ் தான் கொடுக்குறாங்க. தே நாட் ஆஸ்கிங் மோர் தென் 4 சாய்ஸஸ். 10 சாய்ஸஸ் தான் கொடுக்குறாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இந்த 4 சாய்ஸில் ஒரு சாய்ஸ் தான் அது. அப்போ கொஞ்சம் கான்செப்டை கிளியராக வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த 4 ப்ராடக்ட்டையும் பார்க்குறப்போ டெஃபினட்டாக ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் படித்த அப்ரோச்சில் இருக்கக்கூடிய கொஷினும் ஆன்சரும் இங்கே இருக்க ஆன்சருமே கண்டிப்பாக மேட்ச் ஆகும். அந்த வழியில் போய் நீங்கள் திங்க் பண்ணணும். ஜஸ்ட் லேர்ன் தட் ஆர்ட் வித் மீ. நான் உங்களுக்கு அந்த ஆர்ட்டை டீச் பண்ணுறேன். அதுக்கு தான் நான் இந்த த்ரூ அவுட் இந்த லெக்சர்ஸ், என்னோட லெக்சர்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் பி கெட்டிங் அன் ஐடியா ஹவு டு சால்வ் த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் வித் 50 செகண்ட்ஸ் இஸ் ஃபார் இனஃப். கண்டிப்பாக 50 செகண்ட்ஸில் உங்களால் கிளியர் பண்ண முடியும் ஒரு ஆர்கானிக் கொஸ்டினை. கண்டிப்பாக முடியும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆர்கானிக் மேலே ஃபியர் இருந்தால் டோன்ட் ஃபியர், ஐ எம் ஹியர் டு கைட் யூ அண்ட் டீச் யூ அண்ட் லீனியரைஸ் யூ. ஸோ கண்டிப்பாக உங்களால் 50 செகண்ட்ஸில் கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். ஏன்னா 4 சாய்ஸ் தான் இருக்குது. இந்த 4 சாய்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுன்ற விதம் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். 180 அவுட் ஆஃப் 180 அண்ட் நீட் 2025 இஸ் நமதே. கண்டிப்பாக நம்ம எடுத்துடலாம். ஸோ கம் அண்ட் லேர்ன் கெமிஸ்ட்ரி வித் மீ அண்ட் ஐம் கோயிங் டு லவ் கெமிஸ்ட்ரி. ஸோ அவுட் ஆஃப் த ஃபோக்கஸ் நீங்கள் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியை லைக் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க if you see my videos regularly and ask me questions too. So yes, so இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா வெல்கம் டு த ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹாலோ ஆல்கேன்ஸ் ஹாலோ அரேன்ஸ். இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கோட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. எஸ், not the goat what you think, not the animal goat. I'm just referring this is greatest of all time. பிகாஸ் இந்த கெமிஸ்ட்ரி கிளியராக இருந்தாலே உங்களால் பாதி ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நோ இஷ்யூஸ், நீங்களே LFT அப்ரோச்சுக்குள்ளே ஃபாலோ ஆயிடுவீங்க. ஒன்ஸ் யூ பிகம் த மெம்பர் ஆஃப் மை LFT அப்ரோச், நீங்கள் LFT அப்ரோச்சுக்குள்ளே ஒரு மெம்பராக மாறிட்டிங்கன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக 50 செகண்ட்ஸ் தட் நீங்கள் பார்த்த உடனே ஆன்சரை ப்ரிடிக்ட் பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு மாறிடலாம். எஸ், ஐ எம் கோயிங் டு டீச் யூ த ஆர்ட். அது ஒரு ஆர்ட். பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுலாம் நம்ம டாக்டர்ஸ்லாம் எக்ஸ்ரே பார்த்தோன்னே அப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் தானே அப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிப்பாங்க. அப்போ நம்ம முன்னாடி இந்த LFT அப்ரோச்சுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக மாறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ரெகுலராக இந்த மாதிரி கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த அப்ரோச் வழியில் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா டெஃபினெட்லி 180 அவுட் ஆஃப் 180 இஸ் ஆஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ கோட் கான்செப்ட். என்ன மேம் சொல்கிறீங்க, இது ஒரு கோட் சாப்டரா? இதை நாங்கள் அப்படிலாம் நினைக்கவே இல்லையே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதில் வர்றதில்ல இந்த SN1 இவங்க தான் அந்த கோட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய 2 நபர்கள் இல்லையா?
கோர்ட்டில் 2 நபர்கள் வருவாங்களா அந்த மாதிரி இந்த 2 நபர்களும் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இவங்க தான் ஹோல் ஆஃப் தி கெமிஸ்ட்ரியை ரூல் பண்ணுறவங்க. இந்த மெக்கானிசமை நம்ம ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ப்ராப்பர்ட்டிஸை நீங்களே இனிமேட்டு மெக்கானிசம் போட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஐ வில் பி டீச் யூ தி செப்பரேட் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி கொஞ்சம் நிமிஷத்தில் அந்த லாஜிக்கலி ஃபர்ஸ்ட் திங்க் அப்ரோச்சில் நம்ம கொண்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே. ஸோ எப்படி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத I will be guiding you and you going to solve the questions by LFT approach. Yes, this is a GOAT concepts. Okay ma'am. ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறதே நாமென்க்ளேச்சரோட. ஏன் இப்படி நாமென்க்ளேச்சர் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டே இல்லையே மேம், இதெல்லாம் நான் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு தோணும். டேரெக்டாக தேவையான கோட் கான்செப்ட்டுக்கே போகலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் நம்மளால் அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாது? ஏன்னா நம்ம என்சிஆர்டியில் இருக்கிறவங்க தான் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்களே. அவங்க திங்க் பண்ணுற எல்லா ஆங்கிளையும் போய் நம்மளும் திங்க் பண்ணணும்ல. அதனால் அவங்க உங்களுக்கு கொஷினை வந்து சம்டைம்ஸ் டேரெக்டாக ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து மோனோ டை அப்படின்ற மாதிரி நாமென்க்ளேச்சர் நேம்ஸில் கொடுத்துட்டான் அப்படின்னா அவ்வளோதான், கத்தம். ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நம்ம கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு நாமென்க்ளேச்சர் தெரிஞ்சே ஆகணும். ஓகே, ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ட். ஓகே ஃபஸ்ட்டு அந்த அவன் ஒரு வேலை பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா காமன் நேம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருவான். அடுத்து பார்த்தீங்கன்னா காமன் நேம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, காமன் நேம்னா நம்ம ஓகே இப்போ பென்டனோன் ப்ரொப்பனோன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா தட் இஸ் அ ஐபேக் நேம். இதே உங்களுக்கு அசிட்டோன் அப்படின்னா தட் இஸ் யோர் நார்மல் அசிட்டோன். நீங்கள் எடுத்து ப்ரொப்பனோன் தான் ஐபேக்கு, ஆனால் அசிட்டோன்ங்கிறது காமன் நேம், நம்மளாம் இண்டஸ்ட்ரீஸில் அழைக்கிற நேம். சில நேரம் என்ன பண்ணிடுவான், இந்த ரெண்டுமே இல்லாமல் போயும் நம்மளுக்கு தெரியாத ஏரியாவிலேருந்து எடுத்துகிட்டு வருவான். ட்ரைவியல் நேம் அப்படின்னு கொடுத்துருவான். நம்ம என்ன நினைப்போம், திஸ் இஸ் லுக்கிங் ஸ்டைலிஷ். கண்டிப்பாக அவங்க ஐபேக் நேம் தான் மீன் பண்ணுறாங்க, ட்ரைவியல்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்க்குறதுக்கு இதாக இருக்குது, அப்போ இதை கண்டிப்பாக இது ஐபேக் நேமாக தான் இருக்கும் நம்ம நினைப்போம். பட் காமன் நேமுக்கு இன்னொரு நேம் தான் இந்த ட்ரைவியல் நேம். இது இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுவாங்க. கமர்ஷியலி அவைலபிள் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் இந்த நேம் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ வந்து ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா பாதி காமன் நேம்ஸ் தான் இருக்கும், யாருமே ஐபேக் நேம்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் என்னது கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ். அந்த கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமன் நேமே இண்டஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இண்டஸ்ட்ரி வைக்கிற பேர் அது நம்ம ஐபேக் கொடுத்த நேமிங் சிஸ்டம் கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரி கொடுத்த சிஸ்டம் தான் ட்ரைவியல் நேம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. காமன் நேம் அண்ட் ட்ரைவியல் நேம் இஸ் அனலகஸ் அண்ட் யோர் ஐபேக் நேம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். ஸோ அவங்க உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்குனே இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதனால் இதுக்கெலாம் நீங்கள் இதாகிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இதை எப்படி டீல் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, வென் நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ஸ் உங்கள் புக்கில் வந்து ஹாலஜன் ஒரு சப்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் சப்ஸ்டியூவன்ஸ்னு நான் நேம் பண்ணுறேன். ஓகே, ஸோ வென் யூ ஹேவிங் 2 சப்ஸ்டியூவன்ஸ் தட் இஸ் அட்டாச் டு யுவர் பென்சின் ரிங், டெஃபினெட்லி யூ பீப்புள் நோ, யூ வெரி நாலேஜபிள். ஸோ இட் இஸ் டை அப்படின்ற நேமாக உங்களுக்கு கொடுப்போம். 3 இருந்தது அப்படின்னா ட்ரை அப்படின்னு கொடுப்போம். வாட் இஃப் யூ வில் பி ஹேவிங் ஒன்லி 1 halogen atom, it is mono. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்கானது. ஜஸ்ட் ஐ விஷ் டு கன்வே யூ வெதர் யூ வில் பி ஃபீல் டிஃபிகல்ட் வித் திஸ் நேம்ஸ். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சப்ஸ்டியூவன்ஸ்க்கு நம்ம முன்னாடி கொடுக்குறது அவ்வளோதான். இதெல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் sp3 and sp2 CX பாண்ட், இதுதான் நம்மளுக்கு தெரிய வேண்டிய இடம். இந்த இடத்துல தான் அவன் எமகண்டத்தையும் வைப்பான், எல்லாத்தையும் வைப்பான். இந்த ஏரியாவை தான் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போது எப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், இந்த சென்டர் என்ன சென்டர் இதை முதல்ல கண்டுபிடிக்க தெரியணும். வெதர் த சென்டர் இஸ் sp3 or sp2. கம் ஆன், சால்வ் திஸ் கொஸ்டின் பை LFT. முதல்ல இந்த சென்டர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியுது, அது ஒரு அங்கே டபுள் பாண்ட் இல்லை. கண்டிப்பாக இப்படிலாம் அவங்க வந்து உங்களுக்கு ஸ்கெலிட்டன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு திங்க், தட் இஸ் 2 ஹைட்ரஜன் வாஸ் கம்மிங் இன் அண்ட் அவுட். கண்டிப்பாக ஒரு 2 ஹைட்ரஜன் அங்கே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது 4 இருக்குது அப்படின்னா இது sp3 கார்பனில் வரக்கூடியது. இட் இஸ் அ டெட்ராஹீட்ரல் ஸ்ட்ரக்சர், இட் இஸ் TD ஸ்ட்ரக்சர். அப்போது எப்போல்லாம் உங்கள் சப்ஸ்டியூவன்ஸ் வந்து ஒரு TD ஸ்ட்ரக்சரோட ஆர் sp3 ஹைப்ரிடைஸ்டு ஸ்ட்ரக்சரோட அட்டாச் ஆகிருக்குதோ அப்போ எல்லாமே இது என்னன்னு சொல்லுவோம்னா அலைலிக் கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
allyl position, allylic carbon, allyl position இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. டபுள் பாண்ட் இருக்குது. ஓ மேம் அப்போ வந்து எப்போயெல்லாம் இந்த மாதிரி sp3யோட அட்டாச் ஆயிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம அப்படி சொல்லலாமா அப்படின்னா நோ. யூ ஷுட் சி டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், அந்த சிங்கிள் பாண்டில் இருக்கக்கூடிய ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன் பார்க்கணும். அந்த ஹைப்ரிடைசேஷன் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் allylic carbon or allyl position. ஓகே, அப்போ அந்த சப்ஸ்டியூட் வந்து எந்த மாதிரியான கார்பனில் சப்ஸ்டியூட் ஆயிருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன்னா யூ ஷுட் சே திஸ் இஸ் allyl carbon, your allyl carbon. ஓகே, ஸோ வாட் அபவுட் திஸ் மேம், இது நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? இங்கே பாருங்கள், நீங்கள் டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா, டபுள் பாண்டோட தான் இந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு கனெக்ஷன். அப்போ இது கண்டிப்பாக sp2ல் வருது. டபுள் பாண்ட் இஸ் sp2 ரைட். அப்போ இந்த கார்பன் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா sp2 கார்பன். மேம் அப்போ இந்த கார்பன் என்னன்னு சொல்லுவோம்? எஸ், இட் இஸ் sp2. இந்த கார்பன் என்ன சொல்லுவோம்? 2 hydrogens popping up, so it is sp3. இந்த கார்பன் sp3. குட். இந்த கார்பன் இஸ் ஆல்சோ sp3. டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா sp2, டபுள் பாண்ட் இல்லைன்னா இட் இஸ் sp3 கார்பன். அப்போ இங்கே என்னது? இட் இஸ் sp2. திஸ் இஸ் ஆல்சோ sp2. அந்த ரெண்டு டபுள் பாண்ட் ஷேர் ஆகிருக்கிற ஏரியாவுமே sp2 தான். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்த பார்க்குறோம். நம்ம அந்த சப்ஸ்டியூன் கிட்ட கேட்குறோம், என்னப்பா நீ ஒரு டபுள் பாண்டோட கனெக்ட் ஆகிருக்கிற, உனக்கு நான் என்ன பேர் கொடுக்குறது? இவன் ஒரு பாண்டு, டபுள் பாண்டு ஒரு பாண்டு அப்புறம் தான் கனெக்ட் ஆகிருக்கிறான், அவனை நம்ம allyல்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே டேரெக்டாக அவன் கனெக்ட் ஆகிருக்கும். இவன் வந்து டேரெக்டாக ஒரு பிளேனார் ஸ்ட்ரக்சரோட கனெக்ட் ஆகிருக்கவும் we are calling him as vinyl. வேறு வினைலுக்கு போகாதீங்க, this is different from that. So this is vinylic carbon. அப்போ இதுதான் உங்கள் வினைல் கார்பன். ஓகே, அப்போ எப்படி மேம் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது? நீங்கள் எல்எஃப்டி அப்ரோச்சுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எனக்கு இது வந்து நான் ஒவ்வொரு தடையும் உட்காந்து இது வந்து sp3யோட அட்டாச் ஆகிருக்கு, நான் உட்காந்து 2 ஹைட்ரஜன் பாப் ஆகுது, இங்கே வந்து இது இப்படி இருக்குது, இங்கே வந்து ஒரே ஒரு ஹைட்ரஜன் தானே இருக்க முடியும், 1 2 3 ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான். அப்போ நான் எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா எப்படி நான் 50 செகண்ட்ஸ்குள்ளே உட்காந்து sp3 இப்படிலாம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஹவு கேன் ஐ அப்படின்னா மொதல் எடுத்தோடனே நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் sorry, ஸோ இப்போ நம்ம எப்படி இதை வந்து டீல் பண்ணலாம்? இப்போ நான் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த இடத்துல sp3 தான், இங்கே sp2 தான் அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம் லெட்ஸ் மூவ் டுவார்ட்ஸ் தி எல்எஃப்டி அப்ரோச். எல்எஃப்டி அப்ரோச்சுக்கு இப்போ போகலாம். இதை வந்து கான்செப்ட், இதுதான் கெமிஸ்ட்ரி கான்செப்ட். நம்மளுக்கு 50 செகண்ட்ஸ்குள்ளே நம்ம சால்வ் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோமே, நம்ம எப்படி உட்காந்து அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது? ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. டேக் டவுன் த பேப்பர். கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ பேப்பர் பென் இல்லாமல் உட்காந்துடாதீங்க. அங்கங்கே சொல்கிற பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப 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 எசென்ஷியலான பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் சி த பேட்டர்ன். பார்த்தோன்னே பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட் இருக்கா, அதுதான் பேட்டர்ன். ஏன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸாக இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட், இங்கே ஒரு டபுள் பாண்டு, இங்கே ஒரு டபுள் பாண்டு கொடுத்து இப்படி கொடுத்துருந்தாங்கனாலும் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா யூ ஷுட் ஏபிள் டு சே, மேம் இது மாதிரி நம்ம பார்த்த மாதிரி ஸ்ட்ரக்சரே இல்லையே மேம், இதில் எப்படி மேம் நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கவே கூடாது. கண்டிப்பாக பார்த்த உடனே இந்த யூனிட்டை மட்டும்தான் கண்ணு ஸ்கேன் அடிக்கணும். கண்ணு ஸ்கேன் பண்ண உடனே பார்க்கணும் பேட்டர்ன் இருக்கா, டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். ஓகே, சப்ஸ்டியூவெண்ட்டை எப்பயுமே இப்படி ரவுண்டு பண்ணிடுங்க. சப்ஸ்டியூவெண்ட்டை ரவுண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், டபுள் பாண்ட், சப்ஸ்டியூவெண்ட்டுக்கு அப்புறமேட்டு சிங்கிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. ஆர்எல்ஸ் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சப்ஸ்டியூவெண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சப்ஸ்டியூவெண்ட். ஸோ இட் இஸ் டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சப்ஸ்டியூவெண்ட். அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர் கொடுத்தாலும் நோ இஷ்யூஸ். டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சப்ஸ்டியூவெண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சப்ஸ்டியூவெண்ட். இது இருந்தது அப்படின்னா நோ டவுட் தட் இஸ் யுவர் அலைல். ஏன்னா கண்டிப்பாக பாருங்கள், இங்கே 2 எஸ் ஒரே மாதிரி இருக்கா, அந்த மாதிரி 2 எல் ஒரே மாதிரி இருக்கணும். அலைலிக் பொசிஷன். அவ்வளோதான். ஓகே மேம், இதை நீங்கள் சொல்லிட்டீங்க. ஓகே, வாட் அபவுட் மை வினைல்? வினைல் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, வினைல் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஆல்சோ பி ஹேவிங் த சேம் பிரின்சிபல் தான். இதுக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதே கீ ஃபீச்சர்ஸ் தான், அதே தான் எல்லாமே. ஓகே, ஹவ்? ஓகே, இங்கே உங்களுக்கு டபுள் பாண்ட் இருக்குது. இந்த இடத்துல sp2 இருக்குது, sp2 இருக்குது. ஃபைன்.
ஸோ இப்போ நம்ம இதை பார்த்தாச்சு. இது வந்து வினைல். சப்ஸ்டியூவெண்ட்டை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரவுண்ட் யோர் சப்ஸ்டியூவெண்ட். சப்ஸ்டியூவெண்ட்டுக்கு அடுத்த பொசிஷன்லேயே டபுள் பாண்ட் இருந்தால், நெக்ஸ்ட் டு யோர் சப்ஸ்டியூவெண்ட் டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா, சப்ஸ்டியூவெண்ட் டபுள் பாண்ட் அப்படின்னு கரெக்டாக சப்ஸ்டியூவெண்ட் டபுள் பாண்ட் வந்துருச்சு அப்படின்னா, நோ டவுட் இட் இஸ் யோர் வினைலிக் பொசிஷன். இது வினைல் பொசிஷன் தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வினைலிக். கிளியர்? ஸோ single double bond, single bond, substituent, and your single bond, double bond, that is your not substituent and your double bond, then that is your vinylic carbon. அவ்வளோதான். வெரி சிம்பிள். ஈஸியாக பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். எடுத்த உடனே என்ன பண்ணணும், நம்மளோட கோல் இஸ் டு இதை நீங்கள் இது பண்ணிடுங்க. சப்ஸ்டியூவெண்ட் இருக்குது, சிங்கிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, நோ இஷ்யூஸ். திஸ் இஸ் யோர் allyl பொசிஷன். அதே மாதிரி இங்கே பாருங்க, this is your vinyl position because substituent double bond, it is vinyl. over. ஓகே, இப்போ நம்மளுக்கு இது வந்து கிளியர் ஆகிடுச்சு. இப்போ இது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட பிரச்சனை என்ன, பென்சைலும் அரைலும் பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம். ஐம் ஹேவிங் வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இதெல்லாம் நீங்கள் என்சிஆர்டிலே பார்க்க முடியாது. உங்களுக்காக நான் பார்த்து எடுத்து வச்சுருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இதை எப்படிலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. உங்களுக்கு வந்து டேரெக்டாக கார்பன் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா எப்பயுமே இப்படி மீன் பண்ணுறாங்க அப்படின்னா, வாட் இஸ் ஆக்சுவலி மீன் அப்படின்னா, அவங்க இந்த ஸ்ட்ரக்சரை சில ஸ்டூடெண்ட்ஸ்னால ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இது உங்கள் பென்சீன் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல CH2 அதுக்கப்புறம் BR இருக்குன்னு அர்த்தம். அதை தான் அவங்க இங்கே வந்து இப்படி ஒரு டாட் லைக் ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வி யூஸ் அ ஸ்கெலிட்டன். ஏன்னா ஒவ்வொரு தடையும் உட்காந்து CH2 CH3ன்னு எழுதிட்டு இருக்கிறது வி ஃபீல் டிஃபிகல்ட். ஸோ வி கெமிஸ்ட் கோயிங் டு சிந்தசைஸ் ஒரு ரூட்டை சிந்தசைஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் ஸ்கெலிட்டன் மாடல். அந்த ஸ்கெலிட்டன் மாடலை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே எல்லாத்தையும் எழுதுகிறோம். அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த தான் இது. ஓகே, வாட் இஸ் பென்சீலிக் பொசிஷன்? நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த கொஸ்டின் பேப்பரில் என்ன பண்ணிடுவோம், பென்சீலிக் பொசிஷன், அட்டாக் அட் பென்சீலிக் பொசிஷன். என்ன ஃபெமிலியர் வேர்ட், பென்சீலிக். அப்போ பென்சீலிக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். 2 டவுட் வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வந்தே ஆகணும். அது என்ன டவுட் அப்படின்னா, நாமென்கில்ச்சர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சின்சியராக எடுத்து படிக்கவே மாட்டாங்க. அதுதானே நாமென்கில்ச்சர் தானே அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அப்படி போகவே கூடாது. ஏன் அப்படின்னா, சூனியத்தை அவன் எங்கே வைப்பானே தெரியாது. அதுதான் பிரச்சனை. அவன் திடீர்னு உங்களுக்கு காம்பவுண்ட் கொடுக்குறப்ப பென்சிலிக் ஆல்கஹால் ரியாக்ட்ஸ் வித் KMnO4. ஓகே, பென்சிலிக் ஆல்கஹால் ரியாக்ட்ஸ் வித் KMnO4 ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்து இந்த ப்ராடக்ட்டில் எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவான். நம்ம பென்சிலிக்னோட என்ன நினச்சிப்போம், பென்சினோட அட்டாச் ஆகிருக்கிறதா பென்சிலிக். அப்போ அவன் மீன் பண்ணுறது இதுதான் தலை அப்படின்னு நம்ம இதை எடுத்து KMnO4ஓட இது வந்து ரியாக்ட் ஆகுமானே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நமக்குன்னு நம்ம அப்ரோச் வச்சுருப்போம்ல, அது வழியே போட்டுவிடு அப்படின்னு போட்டுவிட்டு ப்ராடக்ட்டில் இருக்குதா வந்துச்சா, அவன் கண்டிப்பாக உங்களை திங்க் பண்ணியிருப்பான். இவன் கண்டிப்பாக இப்படி தான் திங்க் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருப்பான். நீங்களும் அது மாதிரியே திங்க் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக அதான் அங்கே இருக்கும். அது கண்டிப்பாக A ஆப்ஷனில் தான் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி தான் வைப்பாங்க. A ஆப்ஷன்லேயே வச்சுருவாங்க. நீங்கள் பார்த்த உடனே எடுத்த உடனே இருக்குன்னா போட்டுருவீங்க, அப்புறம் மைனஸில் நிற்போம். ஆனால் இங்கே அப்படி இருக்காது. ஸோ இது பென்சிலிக் கிடையாது. பென்சிலிக் அப்படின்னாலே இந்த இடத்துல ஒருத்தவங்க இன்டர்ஃபியர் ஆவாங்க. இங்கே 2 பேர்த்துக்கும் நடுவில் ஒரு இன்டர்ஃபரன்ஸ், ஒரு பீப்புள் வருவாங்க. அதுதான் உங்கள் கார்பன். ஸோ CH2 அண்ட் இட் இஸ் யோர் Cl. அப்போ இந்த இடம் தான் பென்சிலிக் பொசிஷன். அது கூட உங்கள் குளோரைன், உங்கள் சப்ஸ்டியூவன்ட் அட்டாச் ஆகி இருக்காங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட், அப்போ நீங்கள் இப்படி தான் பார்க்கணும். அப்போ பார்க்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, பென்சின், உங்களோட கார்பன், அப்புறம் உங்கள் சப்ஸ்டியூவன்ட் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு கார்பன் தான் இருக்கணும், 2 கார்பன் இருக்கக்கூடாது. அப்படி 2 கார்பன் இருந்தால் தட் இஸ் நாட் யார் பென்சிலிக் பொசிஷன். பென்சின் இருக்கணும், ஒரு கார்பன் இருக்கணும், அப்புறம் தான் சப்ஸ்டியூவன்ட் இருக்கணும். டேரெக்டாக அப்படியே இருக்கக்கூடாது. பாருங்கள், பென்சின் இருக்குது, கார்பன் இருக்குது, சப்ஸ்டியூவன்ட் இருக்குது. எஸ், பென்சின், கார்பன், சப்ஸ்டியூவன்ட். எஸ், இட் இஸ் பென்சிலிக் கார்பன். இது பென்சிலிக் தான். நெக்ஸ்ட் சி, திஸ் இஸ் பென்சின், கார்பன். மேம் அகைன் இன்னொரு கார்பன் இருக்குது. திஸ் இஸ் நாட் பென்சிலிக். நோ, ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. அந்த கார்பனோட சப்ஸ்டியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். காடு, வீடு, மலை அந்த மாதிரி
Benzene, carbon, substituent. Benzene, carbon, substituent. Yes, this is also benzylic. Come on, try for this. Benzene, carbon, what? Another carbon and then substituent. Is this benzylic? Benzene, carbon, substituent தான் இருக்கணுமே தவிர இன்னொரு கார்பன் நடுவில் வந்தாலே it is wrong. It is not benzylic position. This is not your benzylic carbon. இது benzylic கிடையவே கிடையாது. Okay, come on, let's try for this. Benzene, there is carbon. No, benzene, carbon, substituent should be present, but there is no carbon, so we are just closing this. Fine. Come on, let's see. Your group, directly your substance is attached. This is not benzylic position. This is also not your benzylic carbon. Come on, this is also not your benzylic carbon. So go with that approach. Benzene, carbon, substituent. It is not here. அப்போ என்னென்னு இவங்களை என்ன சொல்கிறது மேம்? அப்போ இவங்களுக்குலாம் பேரே வைக்காமல் போயிட்டாங்களா? இதெல்லாமே நம்ம வந்து காமன் நேம்ஸ். திஸ் இஸ் நாட் யுவர் ஐபேக் நேம்ஸ். தீஸ் ஆர் யுவர் காமன் நேம்ஸ். ஓகே, ஸோ இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது? அவங்கள எல்லாமே சொல்லிட்டோம். இவங்க எல்லாமே இந்த மாதிரி பிசிஎஸ் அப்ரோச்சில் இருக்கிறாங்க, அதனால நம்ம அப்படி சொல்கிறோம். அப்போ இவங்களெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறது அப்படின்னா, டேரெக்டாக பென்சினோட அட்டாச் ஆகிட்டவங்களா அப்புறம் என்ன மேம் சொல்கிறது? இவங்களுக்குலாம் பேரே வைக்காமல் எப்படி நீங்கள் இது பண்ணலாம்? பென்சின் சப்ஸ்டியூண்ட், டேரெக்டாக பென்சினோட சப்ஸ்டியூன்ஸ் இருக்குது அப்படின்னா தட் இஸ் அரைலிக் சப்ஸ்டியூன்ஸ், ஒரு அரைல் சப்ஸ்டியூன்ட், அரைல் பொசிஷன். எல்லாமே அரைல். பென்சின் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அரைல் யூஸ் பண்ணுவாங்க. அதான் ஹாலோ அரேன்ஸ்ன்னு நம்ம படித்தோம். ஏன் நம்ம ஹாலோ அரேன்ஸ்னு படிக்கிறோம் அப்படின்னா, அரேன்ஸ் ஆர் நத்திங் பட் திஸ் டேர்ம் இஸ் யூஸ்ட் டு டினோட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், தட் இஸ் யோர் பென்சின்லிக் காம்பவுண்ட்ஸ். உங்கள் பென்சின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபேமிலியை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். எஸ், ஹியர் your benzene plus substituent, this is also your aryl family, this is also your aryl family. So your benzene and substituent, you should see like that. So have a recap. ஒரு 1 minute எடுத்து recap பண்ணிக்கோங்க, குழப்பிக்காதீங்க. ஓகே, ஸோ டக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்கும். கமான், நோமென்கிளேச்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஜெம் அண்ட் விசினல். இது வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜெம் அப்படிங்கிறதும் விசினல் அப்படிங்கிறதும் நம்ம வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அட் டைம்ஸ் பீப்புள் வில் யூஸ் திஸ். உங்களுக்கு வந்து எங்கே இதோட பிரச்சனை வரும் அப்படின்னா, மார்கானிக் ஆஃபில் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா, அங்கே மார்கானிக் ஆஃபில் ஜென்ரேட் ஆகிறது எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது எல்லாமே OH குரூப்ஸ் வந்து உங்கள் ஆக்சிஜன் டெட்ராக்சைட் வில் பி ஃபேஸ் தட் ரியேஜன்ஸ். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டபுள் பாண்டோட கனெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட் இந்த டபுள் பாண்ட்லேருந்து ஒரு இடத்துல OH வரும், ஒரு இடத்துல H வரும். ஸோ அப்போ இந்த OH வந்து இன்னொரு சப்ஸ்டியூண்ட்டோட இருக்கிறப்போ சேம் சப்ஸ்டியூண்ட்டாக இருக்கணும். ஆல்ரெடி அங்கே ஒரு OH இருந்தது அப்படின்னா, வெதர் வாட் இஸ் தட் பொசிஷன் அப்படின்னு சொல்லி உங்கள் கொஷினை ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, தட் இஸ் மை ஸ்டைல் ஆஃப் டீச்சிங். எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நான் வந்து இப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸில் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்கள் அந்த டைமென்ஷனில் படிச்சிங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி கிளியர் தட் வித் 180 out of 180, நோ இஷ்யூஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு OH இருக்கும். இங்கே இருக்க OH குரூப் மார்கானிக் ஆஃப் படி மறுபடியும் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா, இந்த கார்பன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஆஃப்டர் த ரியாக்ஷன் ஆஃப் த வாட்டர் ஆன் த டபுள் பாண்ட், வாட் வில் பி த ப்ராடக்ட்? அது என்ன கார்பனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஸ்டார் மார்க் போட்டு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம நின்றுட்டுருப்போம், இது என்ன கார்பனாக இருக்கும். ஸோ இதை பாருங்கள், திஸ் இஸ் a 3D, திஸ் இஸ் your sp3 கார்பன். இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம், இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இன்னொரு ஹைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சோம்பேறித்தனம் இருப்பாங்க, உங்களுக்கு புரியணும்னா அவங்க நினைக்க மாட்டாங்க, டேரெக்டாக அவங்க கொஷினை போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் தான் திங்க் பண்ணணும் அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தான் sp3. இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், another hydrogen. For your convenience I am just writing this. Fine. ஸோ இப்போ பாருங்கள், ஒரே சப்ஸ்டியூண்ட் நம்மளோட இது என்னது அப்படின்னா, ஜெம் விசினல் அப்படிங்கிறத நம்ம எப்போ அவங்க கொடுக்கலாம் அப்படின்னா, 2 சப்ஸ்டியூவன்ஸ் சேமாக இருக்கணும். அப்போ நான் மட்டும்தான் நம்ம இதை கொடுக்க முடியும். நோட் அண்ட் புட் இட் இன் யோர் பிரெயின். பாருங்கள், இங்கே குளோரின் இருக்காங்க, இங்கேயும் குளோரின் இருக்காங்க. 2 பேருமே ஒரே கார்பனில் இருக்காங்களா? அதான் கொஷின். எஸ், ஒரே கார்பன் தான் 2 சப்ஸ்டியூன்ஸுமே இருக்குது. ஒரே கார்பனில் 2 சப்ஸ்டியூன்ஸுமே இருந்தால் தட் இஸ் ஜெமினல் டைஹாலைட். மோஸ்ட்லி டைஹாலைட்ஸ்க்கு இதை யூஸ் பண்ணுவோம். ஜெமினல் பொசிஷன், ஒரே சப்ஸ்டியூன்ஸ்
ரெண்டுமே ஒரே கார்பனில் இருந்தது அப்படின்னா தட் இஸ் ஜெமினல். அப்போ இது ஜெமினல். ஓகே, இது என்னது? ஒரு கார்பனில் அதே சப்ஸ்டிவெண்ட்டே இன்னொரு கார்பனில் இருக்குது. அதாவது let's consider C1 and let's say this is C2. C1ல இருக்க சப்ஸ்டிவெண்ட்டை அதே சப்ஸ்டிவெண்ட் தான் C2ல இருக்கு. It is not present in C1 itself. It was present in the another CO, C2, another C2ல இருக்கு. ஒரே கார்பன்ல இல்லை அப்படின்னா that is vicinal. ஓகே, அதே மாதிரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். பார்க்கணும் நம்மளோட கண்டிஷன் என்னது? 2 சேம் சப்ஸ்டிவெண்ட் தான். பாருங்க, சேம் சப்ஸ்டிவெண்ட்டா? இல்லை. அப்போ இவங்களுக்கு நம்மளால ஜெமினலும் விசினலும் கொடுக்கவே முடியாது. இங்கே பாருங்க, ஒரே சப்ஸ்டிவெண்ட், இங்கேயும் அதே சப்ஸ்டிவெண்ட் ஐ இருந்தால் மேபி யூ வில் பி ஏபிள் டு சே, பட் there is no ஐ, தென் நோ ஜெமினல், நோ விசினல். உங்ககிட்டயே கொஸ்டினை இப்படியும் கேட்கலாம், ட்விஸ்ட் பண்ணலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ரிதம், the way they ask you question, start loving the pattern they ask you question. இப்படிலாம் கேட்குறாங்க, லைக் பண்ணுங்க. எஸ், நெக்ஸ்ட் without further delay we go. ஓகே, கார்பன் ஹாலோ பாண்ட் இல்லையா? நம்ம நிறைய பாண்டெல்லாம் பேசிக்கிட்டே இருப்போம். கெமிஸ்ட்ரியில் தான் நிறைய பாண்ட்ஸ் பற்றி பேசுவோம். சிசி பாண்டு, சிஹெச் பாண்டு, நிறைய பாண்டை பற்றி பேசுவோம். அதில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பாண்டு தான் கார்பன் ஹாலோ பாண்ட். அந்த கார்பன் ஹாலோ பாண்டை நான் உங்களுக்கு வித்தின் 5 minutes எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் நான் பார்க்கலாம். ஓகே, ஸோ டாப் டு பாட்டம் வாட் ஹேப்பன்ஸ் யுவர் சைஸ்? யுவர் சைஸ் ஸ்டார்ட் டு இன்க்ரீஸ் இல்லையா? ஏன்னா எல்லாருமே ஒரு ஷெல்லில் போய் எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணுறதுனால டாப் டு பாட்டம் யுவர் சைஸ் வில் பி இன்க்ரீசஸ். ஆட்டோமேட்டிக்கலி த நியூக்ளியர் ஃபோர்ஸ் தட் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிட், இந்த எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கிறதுக்காண்டிய ஸ்ட்ரென்த் வந்து போக போக டிக்ரீஸ் ஆகிறனால தான் அயோடின்ஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் ரொம்ப அது வந்து கம்மியாக இருக்குது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. வேறஸ் யுவர் ஃப்ளூரின் நல்லா இங்கே நியூக்ளியர் ஃபோர்ஸ் ரிச்சாக இருக்கவும் எந்த எலக்ட்ரான் நியர்பை வந்தாலும் நல்லா பிடிச்சி இழுத்து அது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட டியூன் அப்படின்னு போற்றப்படுகிறது. It's not somewhat different. Okay, so bond length, what happens to bond length when we consider this? CF ஓட bond எப்படி இருக்கும், C chlorine ஓட bond எப்படி இருக்கும், C bromine bond எப்படி இருக்கும், and C iodine bond எப்படி இருக்கும்? Because of higher electronegativity, what will do, இது என்ன பண்ணும், இந்த கார்பன் கிட்ட இருக்க எலக்ட்ரானை வாங்கி வச்சுக்கும். அப்போ பிடிச்சி இழுக்கிறதுனால இதோட சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் சைஸ் ரொம்ப சின்னதாக மாறிடும். அதே நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் இல்லாதனால கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வென் யூ கோ டவுன் வாட் ஹேப்பன்ஸ், த பாண்ட் லென்த் ஸ்டார்ட் டு இன்க்ரீஸ். இது வந்து நல்லா பிடிச்சி இழுக்கிறனால தான் இது கம்மியாக இருக்கே தவிர டாப் டு பாட்டம் என்ன ஆகும் அப்படின்னா பாண்ட் லென்த் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் த பேட்டர்ன் ஆஃப் த பாண்ட் லென்த் ஸ்டார்ட் டு இன்க்ரீஸ். ஓகே, ஸோ டாப் டு பாட்டம் bond length start to increases. Okay, what is the relationship with dipole moment அப்படின்னு கேட்டிங்கன்னா dipole moment என்ன ஆகும், top to bottom whenever bond length increases the dipole moment start to decreases. Why? dipole momentனாலே ரெண்டு சார்ஜஸ்மே என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா இங்கே லென்த் அதிகமாகிடும். அதனால இந்த இடத்துல நம்மளால் வந்து டைபோல் மொமெண்ட்டை ஒழுங்காகவே பேச முடியாது. ஏன்னா இது வந்து இது நல்லா பிடிச்சி இந்த பக்கமாக இழுக்கும், ஆனால் இங்கே வந்து டிஸ்டார்ஷன் இருக்கும். ஸோ வி வில் நாட் ஏபிள் டு டாக் அபவுட் த டைபோல் மொமெண்ட் வெரி கிளியர்லி இன் த கேஸ் ஆஃப் சிஎக்ஸ் பாண்ட். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஷோ பண்ணாது. ஓகே, வாட் அபவுட் பாண்ட் எனர்ஜி? இது தாங்க, இவன் தான் நமக்கு தேவையானவன், இவனை தான் நாம் தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் த பாண்ட் எனர்ஜி? இவங்க தான் சப்ஜெக்ட் ஆஃப் ஸ்பீச்சே. அப்போ டாப் டு பாட்டம் போக போக என் பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கே தெரியும் when distance increases between the two species, whenever எப்பெல்லாம் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஈஸியாக அது உடஞ்சிரும். அதே தான் இங்கேயும் நடக்குது. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. when their distance increases ஆட்டோமேட்டிக்கலி நம்ம அந்த பாண்டை பிரிக்கணும்னு நினச்சா டக்குன்னு பிரிச்சிடலாம்ல, அவ்வளோதான். அப்போ எவனாச்சும் ஒருத்தன் எலக்ட்ரானை வச்சுக்கிட்டு வந்தானா அவன் ஈஸியாக போய் இவனை அட்டாக் பண்ணி நீ வெளியில் போகலாம் ப்ரோ, நீங்கள் தான் கம்மியான டிஸ்டன்ஸில் தானே இருக்கீங்க, உங்களுக்கும் ஒரு இதுவும் இல்லை, யூ கோ அவுட் அப்படின்னு அவங்கள கிக் அவுட் பண்ணிடுவாங்க. நியூக்ளியர் ஃபீல்ட் வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. ஸோ இவன் தான் நமக்கு தேவையானவன், இவனை தான் நீங்கள் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃபைன், கெட்டிங் திஸ் இஸ் கோயிங் ராங்.
ஸோ திஸ் இஸ் யோர் கிங் கான்செப்ட். பாண்ட் எனர்ஜி தான் நம்மளுக்கு தேவை. போக போக பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுது அப்போனாலே ரைட்டு, இதுதான் நமக்கு தேவை. எல்எஃப்டி அப்ரோச்சுக்கு தான் தேவை. அவங்க ஒன்ஸ் கொடுத்துட்டான் இந்த பாண்டுக்கு பாண்ட் லென்த் அதிகம், வெதர் இட் இஸ் ரியாக்டிவ் நான் ரியாக்டிவ் இருக்குது, ரியாக்டிவிட்டி இருக்குது, அவ்வளோதான். நியூக்ளியர் ஃபைல் போய் அட்டாக் பண்ணும். ஏன்னா பாண்ட் அதிகம், லென்த் அதிகம். ஒன்ஸ் எப்போல்லாம் நீங்கள் கெமிஸ்ட்ரியில் பாண்ட் லென்த் அதிகம்னு படிக்கிறீங்களோ அப்போல்லாம் ஈஸியாக அந்த பாண்ட் வந்து பிரேக் ஆக ரெடியாக இருக்கும். யாராச்சும் வராங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். ஒன்ஸ் த நியூக்ளியர் ஃபைல் கம் வித் எலக்ட்ரான், நீ கிளம்பலாம், உனக்கு இல்லை இப்போ வேலை, அவ்வளோதான். வாட் ஹேப்பன்ஸ்? ஸோ வித் திஸ் ஐ எம் கன்க்ளூடிங் த ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் அரேன்ஸ். ஐ எம் ஹேவிங் அ கொஸ்டின் வித் மை செல்ஃப். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் அந்த கொஸ்டினை பார்ப்பீங்க, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எஸ், தேங்க்யூ.